ஹலோ லிசனர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் இங்கிலீஷ் வித் இங்கிலீஷ் டீச்சர்ஸ். இன்றைக்கி நான் படிக்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளே தான், டாக்டர் ஃபாஸ்ட்ரஸ். இது வந்து நியூ சிலபஸ்லேயும் இருக்குது, ஓல்டு சிலபஸ்லேயும் நமக்கு இருந்தது. இது என்ன மெட்டீரியல் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். நான் இது வரைக்கும் 2 தடவை பிஜிடிஆர்பி அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் தான் இது. இப்போ இந்த டைம் என்ன பண்ணுறேன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க நோட்ஸோட நம்ம கொஞ்சம் சேனலில் பார்த்து, ஏதாவது யூடியூப் சேனல் இல்லைன்னா கூகுளில் நம்ம சர்ச் பண்ணி இன்னும் என்ன நம்ம இன்ஃபர்மேஷன் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வைக்கலான்னு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். பிகாஸ் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் உமனாக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். பிகாஸ் ஒர்க்கிங் உமனாக இருந்துக்கிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்குது. இது எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு தெரில. ஏன்னா நம்ம ஜாபுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு கிடைக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் இருக்கும். இதில் நமக்கு 1 hour 2 hours நான் வந்து இயர்லி மார்னிங் படிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்து அதுக்கான ஷெட்யூல் போடலான்னு இருக்கேன். அப்படி நான் ஷெட்யூல் போடும் போது கண்டிப்பாக நான் அந்த ஷெட்யூலும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்ன மாதிரி யாரெல்லாம் ஒர்க்கிங் உமனாக இருந்துக்கிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இயர்லி மார்னிங்கை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா கன்சிஸ்டன்சியாக நம்மளால் படிக்க முடியல, நமக்கு ஒரு ஜாபில் வந்து ஒரே மாதிரியான வேலை இருக்காது இல்லைங்களா? அதனால தான். யாரெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். படிக்க ஆரம்பிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.